இல்லை கரங்களை வைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 17வது நாள் வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? பரிசுத்தத்தின் ஆழம். வாசிக்க கேட்போம். என்னாகமம் 6:8. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். நசரேய விரதம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி. என்ன கேள்வி? ஆண்டவரை நசரேயனாகிய இயேசுன்னு சொன்னாங்களே பாஸ்டர், அப்போ ஆண்டவர் நசரேயனாக இருந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி. நசரேன் என்றால் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து, அவர் நாசரேத்தில் பிறந்தனால நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த நசரேயன் வேறு, இந்த நசரேயன் வேறு. அல்லேலூயா. நம்ம எப்படி நார்த் இந்தியன்ஸ், வடக்கன்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம், இந்த ஊரை வச்சு பேர் சொல்கிறோம். அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரில் பிறந்ததுனால, அங்கேருந்து அவர் வந்ததுனால சோத்திரம் நசரேனாகிய இயேசுன்னு சொல்கிறோம். ஆனால் இவர் இங்கே நாம் வாசிக்க கேட்ட நசரேனாக இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டவனாக இருப்பானா? பரிசுத்தமாய் இருப்பான். அப்போ நசரேயன் என்றால் என்ன? அது ஒரு விசேஷித்த பொருத்தனை, ஒரு ஸ்பெஷல் பிரதிஷ்டை, டெடிகேஷன், பிரதிஷ்டையை குறிக்கிறது. நசரேன் என்றால் தன்னை தனிமைப்படுத்தி கொள்வது. எதிலிருந்து? உலகத்தின் சுகபோக இன்பங்களிலிருந்து தன்னை பிரித்து கொண்டு கர்த்தருக்கு நேராய் நெருங்கி வருவதுதான் நசரேய விரதம். ஹல்லேலூயா, ஆமென். அது எதை குறிக்கிறது? பரிசுத்தமாய் வாழ்வதை குறிக்கிறது. பரிசுத்தத்தின் ஆழத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? நல்ல சத்தமா ஹல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். இந்த நசரேய விரதம் என்றால் என்ன? சோத்திரம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது சொல்லணும். மோசே நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களா இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். என்னவா அது? ஸ்பெஷல். அப்ப அது பண்ணாம இருக்கலாம், பண்ணாம இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா அது ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி கொண்டால் செய்யணும்னு கட்டாயப்படுத்துறாரா? அப்ப இந்த நசரேய விரதம் என்பது ஒரு விசேஷித்த பொருத்தனை. உலக இன்பங்களிலிருந்து நான் என்னை பிரித்து கொள்வேன், ஆண்டவரோடு நெருங்கி வருவேன் என்று 2 காரியங்களை மையமாக வைத்து செய்யப்படுகிற விசேஷித்த பொருத்தனை. இது ஆண்களும் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம். கவனிக்கணும், இந்த நடைமுறை இன்றைக்கும் இந்து மார்க்கத்தில் அப்படியே இருக்கு. நீங்கள் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம், தியானிக்கிறப்ப அப்படியே பிக்சர் அவங்க கண்ணு முன்னாடி வருவாங்க பாரு. அவங்க அப்படியே லிட்டரலாக இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அப்படி ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு தேவையில்லை. அது எழுத்தின்படி அப்படி இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம், இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள் வாழ்கிற நாம், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், ஆமேன், நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த வேண்டும். ஆமேன். இந்த நசரேய விரதம் என்பது தன்னார்வமாக வந்து பங்கு பெறுவது. ஆமேன். சொல்லிக் கொடுக்கணும் ஜனங்களுக்கு, சொன்னாதானங்க தெரியும். நசரேய விரதம்னா என்ன? தன்னை பரிசுத்தமாக்கி கொள்வது, தேவனோடு நெருங்கி வர தன்னை அர்ப்பணிப்பது, உலக சுகபோக வாழ்க்கையிலிருந்து தன்னை பிரித்து கொள்வது, அதான் நசரேய விரதம். இது அவங்களே தீர்மானிக்கணும், கட்டாயப்படுத்தக்கூடாது. இப்போ இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, உங்களை யாராவது நம்ம கட்டாயப்படுத்திருக்கிறோமா? இல்லை. 21 நாட்களும் தவறாமல் வந்து பங்கு பெறுறீங்க. அதிகாலையில் ஏதாவது நம்ம சர்ச்சில் கொடுக்குறோமா? இல்லை. தானாக முன்வந்து இப்படி ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணி கொள்வது நசரேய விரதத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இங்கே காலங்கள் சொல்லலை, நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் 21 நாள் அப்படின்னு. காலங்களும் சொல்லப்படலை. வாழ்க்கை ஃபுல்லாக வரலாமா? தாராளம் வரலாம். அதிகாலையில் வந்து ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம்தான். இது பொருத்தனை. ஆண்டவர் திணிக்க மாட்டாருங்க.
கிறிஸ்தவம் என்பது ஒருபோதும் கட்டாயம் அல்ல. ஆமென். இங்க சொல்றாரு, ஆண்களும் எடுக்கலாம், பெண்களும் எடுக்கலாம். அது என்ன நசரேய விரதம்? அவங்க என்ன செய்யணும்? 3 குறிப்புகள் இதில் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? இந்த நசரேயத்தை குறித்து 16 விசை இந்த என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வருகிறது. 16 டைம்ஸ் நசரேயன் நசரேயன் அப்படின்னு வருது. கவனிங்க. அப்படின்னா என்ன? செப்பரேஷன், டிவோட்டட் காட். எதுக்கு டிவோட் பண்றோம்? glorify the Lord, obey his word. ஆண்டவரின் மகிமைக்காக வாழ்வது. அல்லேலூயா. இந்த நசரேயம் விரதம் இருக்கிறவர்களை பார்த்தா கிறிஸ்தவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு தேவ நாமம் புறஜாதிகளுக்குள்ளே மகிமைப்படும். ஆமென். ஆண்டவரை அவர்கள் வழிபடுகிறார்களே, அப்போ அவரும் அப்படிதான் இருப்பாரோ? வெட்டு குத்து வீச்சருவா எடுக்க மாட்டோம். அப்போ நம்ம வணங்குகிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவ்வளோ சாஃப்டானவர், மென்மையானவர் என்பதை புறஜாதிகள் அறிந்து கொள்வர். ஆக நசரேய விரதத்தின் பிரதான நோக்கம் என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா. திஸ் இஸ் ஃபார் ஸ்பெசிபிக் பீரியட். குறிப்பிட்ட காலம் இருக்கலாம், கட்டாயம் இல்லை. அதாவது தற்காலிகமாக இருக்கலாம், அல்லது நிரந்தரமாக இருக்கலாம். இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிறது உங்க விருப்பம் தான், அது கட்டாயம் இல்லை. கவனிங்க. மட்டுமல்ல, இது குறிப்பிட்ட பர்பஸ்க்காக, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. அல்லேலூயா. இது ஒரு சிறப்பு, ஸ்பெஷல். அப்போ இந்த நசரேயம் விரதம் இருக்கிறவர்கள் ஆசாரியனை விட மேலானவர்கள். அதாங்க பியூட்டி. அதெல்லாம் நம்ம இங்கே தியானிக்க போகிறோம். சோத்திரம். முதல் குறிப்பு, 3 விதமான நசரேய விரதத்தின் அங்கமாய் இருக்கிறது. 3 விதங்கள். நம்பர் 1 வாசிக்க கேட்போம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும் தான் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அல்லேலூயா. திராட்சை பழம் சாப்பிடக்கூடாதான், அந்த விதையை சாப்பிடக்கூடாதான், தோலை சாப்பிடக்கூடாதான். இது ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன். ஏன் பாஸ்டர் நீங்க கேட்கலாம், திராட்சை பழம் சாப்பிட்றது தப்பா, தோல் சாப்பிட்றது தப்பா, விதை சாப்பிட்றது தப்பா? டெடிகேஷன், அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை, நம்மை நாமே அப்படி மாற்றிக்கொள்வது. இந்த குறிப்பிட்ட இடம் நான் போக மாட்டேன், இந்த இடத்துல சவகாசம் இருக்க மாட்டேன், இந்த நபரோடு நான் பழக மாட்டேன். பழகுனா கண்டிப்பா என்ன இந்த பாவம் செய்ய வச்சிருவாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், உங்கள் இருதயத்தில் சொல்லும், இந்த இடம் வேண்டாம், இந்த ஃபோன் கால் வேண்டாம், இந்த சேட்டிங் வேண்டாம். சோத்திரம். இந்த இடத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்ம பாவம் செஞ்சிருவோம். ஆக டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுங்க. அதாவது முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, போதை தரும் எல்லாவற்றிலிருந்தும் தன்னை விலக்கி காத்து கொள்வது. அல்லேலூயா. அப்போ உணவு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார், உட்கொள்ளுகிற உணவு அது போதை சம்பந்தப்பட்டதா இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், அதை நம்ம தொடவே கூடாது அப்படிங்கிறார். ஆமென். அதை ஃபர்ஸ்ட் நம்ம உபயோகிக்காம இருப்பது அப்படின்னா நம்ம மேல் விழுந்த கடமை. கிறிஸ்தவங்க பாவம் செய்யாம இருக்கலாமா? பாவம் செய்யலாம். ஆண்டவர் கட்டாயப்படுத்தவே மாட்டார். நான் சொல்லிட்டேன், எல்லாம் அவர் விருப்பம். அல்லேலூயா. இங்கே நசரேய விரதம் நான் இருக்கிறேன்னு பொருத்தனை பண்ணா அது பக்கத்துல போகவே கூடாது. இந்த பொருத்தனையின் முதல் அங்கம் என்ன அப்படின்னா, போதை தரும் வஸ்துக்களை நான் புசிக்க மாட்டேன். இதுதான் தீர்மானம். அது ஹேண்ட்ஸோ அல்லது மூக்குப்பொடியோ, எது உங்களுக்கு அப்படியே மிதக்கிற மாதிரி வைக்குதோ அதை நான் தொட மாட்டேன்னு அர்த்தங்க. அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஆசாரியன் மேல் விழுந்த கடமை. இந்த முதல் குறிப்பு இருக்கு பார்த்தீங்களா, இது ஆசாரியன் கட்டாயம் பின்பற்றணும். மதுபானம் பண்ணக்கூடாது, திராட்சரசம் குடிக்கக்கூடாது. சோத்திரம். அது பார்த்தீங்களா, நம்ம ஈக்குவலா கொண்டு வர்றார். இந்த நசரேய விரதம் இருக்கிறவன்
அவன் ஆசாரியனுக்கு ஈக்குவலா இருப்பான். ஆசாரியன் அப்படிதான் இருக்கணும். போதிக்கிற சோதர விசுவாசிகள் அநேகர் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சிலர் ரட்சிக்கப்படாதவங்க சபைக்கு வர்றாங்க, அவங்க மதுபானம் பண்றாங்க. அப்படிலாம் நான் இருக்க முடியுமா? ஆசாரியன் சாட்சியா இருக்கணும். ஸ்தோத்திரம். பீடி, சிகரெட்டு, வெத்தலை பாக்கு, புகையில, மூக்குப்பொடி, ஹேண்ட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு வந்து பிரசங்கம் பண்ண முடியுமா? ஆசாரியன் விலக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். அதே போல நசரேய விரதம் அப்படி பொருத்தனை பண்ணுகிறவனும் ஆசாரியனுக்கு ஈக்குவலா வைக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் நம்மை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு. சூப்பரா பாடுவோம், ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும். வெளிப்படுத்தல் 1:6 வாசிங்க. இதை வச்சுதான் நம்ம அவ்வளோ பேச்சு பேசுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அப்ப நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நசரேயம் விரதம் இருக்கிறவர்களாகவே தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அவருடைய சோசன் ஜெனரேஷன். நம்ம அப்படிதான் பார்க்குறாருங்க. நசரேயம் விரதம் நமக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தாதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. போதை தரும் பழக்கங்கள் இருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது அங்க என்ன அப்படின்னா வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இரண்டாவது அங்கம். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரக்கன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமயிரை வளர விட கடவன். நசரேய விரதம் உள்ளவன், பொருத்தனை பண்ணுகிறவன், அது இருந்தால் அவன் தலைமுடி கத்தரிக்கல் ஆகாது. நீண்ட முடியை வளர்க்கணும். என்ன பாஸ்டர் இது வித்தியாசமா இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், இந்து மார்க்கத்தினர் இதை ஃபாலோ பண்றாங்க. ஆண்கள் நீண்ட முடியை வளர்த்து காவி வஸ்திரத்தை உடுத்தும் போது அவங்க சாமியார்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? அப்ப வெளி தோற்றத்திலே கண்டுபிடிச்சிடுறாங்க அவர் சாமியார், அவர் துறவரம் பூண்டவர். அப்படியே இருக்கு பாருங்க. இது அப்படி டிட்டோ அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஆண்கள் நசரேய விரதம் இருக்கிறவனா இருந்தால் என்னுடைய முடியை நான் கத்தரித்து கொள்ள மாட்டேன் என்கிற ஒரு பொருத்தனை, விசேஷித்த பொருத்தனை. பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீண்ட முடியை வளர்ப்பாங்க. பெண்கள் பொதுவாகவே நீண்ட முடி தான். ஆனால் முடியெல்லாம் ஜடெல்லாம் போடக்கூடாதான், அப்படியே விட்டுறணும். தூரத்தில் பார்க்கறவே இந்த பெண் ஆனவள் நசரேயம் விரதம் உடையவள் என்பதை தூரத்தில் பார்த்தானே ஐடென்டிஃபை பண்ணிக்கும். இப்போ நம்ம அப்படி போட முடியுமா? இப்போ நிறைய சில பார்த்துருக்கீங்கன்னா சாமியாராக இருக்கிற சில பெண்களை பாருங்க, அவங்க ஜடையா ஒரு மாதிரி இப்படி கீழே அவங்க பராமரிக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் மெயின்டைன் தேர் ஹேர். அவங்க முடியை வந்து பராமரிக்க அப்படியே விட்டுறணும். பார்த்தீங்கன்னா அப்படி கட்டை பிடிச்சி கிடக்கும். பார்த்துருக்குறீங்களா? சில பெண் சாமியாரை பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கட்டை பிடிச்சி கிடக்கும். பராமரிக்கக்கூடாது, அப்படியே ஜடையும் போடக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இதுதான் பெண்களுக்குள்ள சட்டம். ஆண்களுக்குள்ள சட்டம் என்ன அப்படின்னா அவங்களும் பராமரிக்கக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். அப்போ இது எதை குறிக்கிறது? நம்ம அப்படி இருக்கிறது பழைய ஏற்பாடை அப்படியே ஃபாலோ பண்ண முடியுமா? இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, சோத்திரம், நம்மை தூரத்தில் ஒருத்தர் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடணும் இவர்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. ஆமென். சிலவங்க சொல்லுவாங்க வெளியிலலாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, உள்ள இருந்தா போதும். நசரேய விரதம் உடையவர்கள் வெளிப்புற தோற்றத்தில் இது எதை குறிக்கிறது? நம்முடைய உடை, நடை, அலங்காரங்கள் தேவன் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உலகத்தான போல ட்ரெஸ் பண்ணக்கூடாதுங்க. எல்லாம் இருதயத்திலே எழுதி வச்சிடணும். நம்ம பிள்ளைகளை அப்படியே பிராட்டப் இருக்கணுங்க, சொல்லிக் கொடுக்கணும். நாம வித்தியாசமானவர்கள். உலகத்தான போல, சினிமா நடிகைகளை போல, சினிமா நடிகனை போல ட்ரெஸ் பண்ண ஒருபோதும் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் அனுமதிக்கவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ தூரத்தில் அந்த முடி பராமரிக்காமல் விடுகிறதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடணும் இவன் நசரேய விரதம் உடையவன்.
இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களில் வாழ்கிற நமக்கு என்ன அப்படின்னா, நமது உடை அலங்காரங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஆமென். வித்தியாசமே இல்லாமல் இருக்கக்கூடாது. அதாங்க அர்த்தம், பியோர்லி. இன்னொன்று என்ன, இன்னொரு ஆவிக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. நம்முடைய உடை அலங்காரங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, பரிசுத்த பவுலடிகளார் ஆண்களுக்கு தலைமுடி நீளமாய் வளருவது அவமானம் அப்படிங்கிறார். அப்படிதானே? இன்னைக்கு யாராவது தலைமுடி நீளமாக வளர்த்துருந்தா அவனை பார்ப்போம், என்ன ஆணா, ஆண் மாதிரி இருப்பா, பெண் மாதிரி நீளமாக வளர்க்காத. அது எதை குறிக்கிறதுனா அவமானத்தை குறிக்கிறது. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 11:14. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது. அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது. 11:4 வாசிங்க. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறார். முடி நமக்கு முக்காடா இருக்கிறது. ஆக பெண்கள் முக்காடு போடலாம், ஆண்கள் முக்காடு போடலாமா? இங்க யாராவது ஆண்கள் முக்காடு போட்டா என்ன நினைப்போம்? கனவீனம், அவமானம், நம்மை பரியாசம் பண்ணுவான். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம், நீளமாய் வளர்ப்பது என்பது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, என் தேவனுக்காய் எத்தனை அவமானங்கள் வந்தாலும் நான் சகித்துக் கொள்வேன். அல்லேலூயா, ஆமென். எப்படி வாழ்வாங்கன்னா, ஆண்டவருக்காக எத்தனை அவமானங்கள், பரியாசங்கள், கேலிகள் என்ன பண்ணாலும் எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொள்வேன். ஆமென். அதுதான் முடி நீளமாய் வளர்வதை குறிக்கிறது. ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தம், வேற எதுக்கும் கிடையாது. சர்ச்சுக்கு போறது நிமித்தம். ஒரு சில குடும்பங்கள் இப்ப ரொம்ப போராட்டமா இருக்கு. கணவன் விடவே மாட்டுக்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க. டெய்லி சர்ச்சுக்கு போகணுமா, அப்படி அங்க போய் என்ன பண்றேன்னு சொல்லி தவறா சித்தரித்து திட்டுறத ஓன்னு அழுவாங்க. இது நசரேய விரதம். சபைக்கு வருவதை கேலி, கிண்டல், அவமானம் எல்லாவற்றையும் யார் சகித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் தேவனால் மகிமைப்படுகிறவர்கள். அல்லேலூயா, ஆமென். கனவீனம் பண்ணப்படுகிறார்களே. முடி நீளமாய் வளர்ப்பது ஆண்களுக்கு கனவீனம். தலைமுடியை விரிச்சு போட்டிருப்பது பெண்களுக்கு கனவீனம். சத்தம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்க பெரியவங்கள, தலைமுடி விரிச்சு போட்டு நடக்கிறப்பார். ஒழுங்கா அதை பராமரிக்க சொல்லுவாங்க. பெண்களுக்கு நசரேய விரதம் எது, அதை பராமரிக்க கூடாது, அப்படியே விட்டுறணும். அப்போ பெண்களுக்கும் இந்த அவமானத்தை சகித்துக் கொள்ளும். ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் தன்னை வெறுப்பது. எந்த ஸ்திரியாவது தன்னை அலங்கரிக்காம இருப்பாளா? முடி அப்படி விரிச்சு போட்டிருக்கிறது ஆண்டவருடைய நாமத்துக்காக. தூரத்திலிருந்து பார்க்கும் போதே அறிந்து கொள்ளணும், இவர்கள் கிறிஸ்தவள், இவள் கிறிஸ்தவள். ஆண்டவருடைய நாமத்துக்காக அவமானத்தை சகித்துக் கொள்ளுகிறவர்கள் பேர்ல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படி இருக்கணும். இன்னொரு வசனத்தை கவனிங்க. தன்னை வெறுப்பது தான் கிறிஸ்தவங்க. இந்த நசரேய விரதத்தை அவர் சூசகமாக, மறைமுகமாக தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்றார். மார்க் 8:34 வாசி. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அல்லேலூயா. தன்னைத்தான் வெறுப்புறதுன்னா, நம்ம இந்த எழுத்தின்படி முடியை நீளமாக வளர்க்கிறதும் பெண்கள் முடியை பராமரிப்பதும் அல்ல. அந்த அப்படியே எழுத்தின்படி அப்படியே அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க வேற அமைப்பினர். ஆனா நமக்குள்ள அந்த ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, சோத்திரம், என்னை ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு என்னை அழைத்த தேவனையே மையமாக வைத்து வாழ்வேன். அல்லேலூயா, ஆமென். அதுக்காக சோத்திரம், தலைமுடியெல்லாம் சீவாம இருக்கலாமா? மற்றவங்க முன்பாக நம்ம நீட்டா இருக்கணும். அது ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தக்கூடாது, நீட்டா இருக்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பார்க்கும்போது அடையாளப்படுத்தப்பட வேண்டும், இவள் கிறிஸ்தவள், இவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா.
இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவா இருக்கணும். கடைசியாக மூன்றாவது, ஒரு நசரேய விரதம் உடையவன் எப்படி இருக்க வேண்டும்? நாகமம் 6:6. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாதுங்க. பொதுவாக நமக்கு தெரியும், பிரேத தண்டையிலே போகக்கூடாது நசரேய விரதம் உடையவர்கள். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, உலகத்தின் ஆசாபாசங்கள், ஸ்தோத்திரம், உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் செகண்டரியா வச்சிடணும். இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். நம்ம அதுக்காக செத்த வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியுமா? நம்ம வீட்டிலே மரணம் நடக்கிறப்ப என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இது எழுத்தின்படியாக நம்ம எடுத்துக்கொள்ளாமல் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சா உங்களுக்கு புரியும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யாருடைய பிரேத தண்டையெல்லாம் போகக்கூடாதான். அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பன் கூட தாயினால் ஆகிலும் சகோதரனால் ஆகிலும் சகோதரியினால் ஆகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. தகப்பன் இருந்தா போகக்கூடாதான். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த விரதம் ஆசாரியனை விட மேலானது. லேவியராகமம் 21:1-3. அவனுக்கு கூட இது விதிவிலக்கு. தகப்பன் இறந்த போகலாம், தாய் இறந்த போகலாம், சகோதரி இறந்த போகலாம், சகோதரி இறந்த போகலாம். ஆனால் நசரேய விரதம் உடையவர்கள், தேவனுக்காக, தேவ மகிமைக்காக வாழ்வேன் என்று பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் பக்கத்திலே போகக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? பிரையாரிட்டி. ஒரு விசேஷ ஊழியம் இருக்கு, ஸ்தோத்திரம், ஒரு காஸ்பல் மீட்டிங் இருக்கு, அல்லது ஞானஸ்நான ஆராதனை இருக்கு, அதை விட்டுட்டு ஒரு பாஸ்டர் தகப்பன் இறந்ததுக்கு போகலாமா, தாய் இறந்ததுக்கு போகலாமா? பெரிய கேள்வி. பார்த்தீங்களா? ப்ரையாரிட்டைஸ் யுவர் திங்ஸ். உங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுப்பதை பொறுத்து இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அப்படிதான் இருக்கு. வாசிங்க, இந்த வசனத்தை வாசித்தா, இந்த நசரேய விரதத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கடைபிடிக்கும்படி தன்னுடைய செர்மன்ல சொல்லு. அதெல்லாம் தானாக, தன்னார்வமாக தான், கட்டாயம் இல்லை. வாசிக்கலாம், மார்க் 10:29 வாசிக்கலாம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? ஆண்டவரா இவர்கள் எல்லாமா அப்படி வர்றப்ப கர்த்தருக்கே முன்னுரிமை. அல்லேலூயா. அந்த ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கிறப்ப இந்த வசனத்திலே எழுதிக்கணும், ப்ரையாரிட்டைஸ். இந்த முன்னுரிமை நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு கொடுக்குறாங்க? எத்தனை சொந்த பந்தங்களுக்கு நம்ம எவ்வளோ நேரம் முன்னுரிமை கொடுக்குறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய பர்சனல் லைஃபுக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கவனிங்க, இதெல்லாம் தன்னார்வமாக செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி செஞ்சுட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மையிலும் உங்களுக்கு தருவார், மறுமையிலும் கர்த்தர் 100% ஆண்டவர் அற்புதமாய் நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. 7வது நாளில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் 100% ஆண்டவருக்காக எவைகளெல்லாம் நீங்கள் 2வதாக வைக்கிறீர்களோ அவர்களை ஆண்டவர் 100 மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இது ஆசீர்வாதத்தின் ரகசியம், ஆசீர்வாதத்தின் திறவுகோல் அதுதாங்க. ஆண்டவரா பிசினஸ் தான் வர்றப்ப பிசினஸ் தூக்கி 2வது வச்சிடணும். கர்த்தர் தான். அப்படி ப்ரையாரிட்டி கொடுத்துட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்க பிசினஸ் கோடியாய் பெருகும். அல்லேலூயா. ஆமென். ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கறது இல்லைங்க, அதான் நஷ்டம். தேவையில்லாத நஷ்டம் ஏன் வருது? கர்த்தரை தூக்கி கடைசியில் வச்சிடறோம். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். சும்மாலாம் ஆசீர்வதிக்க மாட்டாருங்க. இங்க நசரேய விரதமுடையவர்கள், தகப்பன், தாய், தன்னுடைய நிலம், சகோதரி, சகோதரன் எல்லாவரையும் விட, ஸ்தோத்திரம், இறந்தா கூட போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? பிரையாரிட்டி, முன்னுரிமை, எல்லாரையும் விட கர்த்தரை முதலாவது வைப்பது. அல்லேலூயா, ஆமென். அவன் நசரேயன். இன்னொரு வசனத்தை வாசிங்க. இது திடீர்னு நடந்தா கூட போகக்கூடாதான். அதான் ரொம்ப ஷாக்கா இருக்கும். வாசிக்கலாம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்ததினால் நஸ்ரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதேயாகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு. திடீர்னு ஒரு மரணம் நடந்து கூட அவன் தீட்டுப்பட்டுருவானாம். எவ்வளவு கருத்தா இருக்குன்னு பாத்தீங்களா? அப்போ திருப்பி நான் சொல்றேன். முதல் குறிப்பு எது? நசரேய விரதம் உடையவன் அவன் போதை வஸ்துக்களுக்கு விலகி இருக்கணும். 2வது குறிப்பு, அவன் தலைமுடி நீளமாக வளர்ந்திருக்கணும். அதாவது வெளிப்படையாக நான் கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்பதை வெளிப்படையா நம்ம காமிக்கணும். கிறிஸ்தவனா நம்ம தன்னை மறைச்சுக்கிறோம். அப்போ 3வது என்ன அப்படின்னா பிரையாரிட்டி, முன்னுரிமை கொடுப்பது. கவனிங்க, இத நசரேய விரதம் இருந்த 2 பேர் நமக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டில் யாரு? சிம்சோன். அப்படித்தானே? அவன் கர்ப்பமா இருக்கும்போதே தேவதூதன் தோண்டி சொல்றார், உன் கர்ப்பத்தில் இருக்கிறவன் நசரேய விரதம். அவங்க அம்மாவும் இந்த நசரேய விரதம் இருக்கணுமா? அந்த அம்மாவும் தலையை முடியெல்லாம் விரிச்சு போட்டு தான் இருக்கணும். நியாயாதிபதிகள் 13:4. சரி, பிறக்க போற குழந்தை அதுவும் நசரேய விரதம். நியாயாதிபதிகள் 13:5. கவனிங்க, சோத்திரம். புதிய ஏற்பாட்டில் சோத்திரம், யோவான் ஸ்நானகன், அல்லேலூயா, அவன் நசரேய விரதம் இருந்தான். இந்த நாட்களில் ஏசப்பாவுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களா இருக்கிறோம். அப்ப நசரேய விரதம் கண்டிப்பா ஒரு சீசனுக்கு இருந்தே ஆக வேண்டும். தன்னார்வமாக தெரிந்து கொள்ளணும், கட்டாயமாக அல்ல, வற்புறுத்தி அதன் பேரின் அல்ல, தானாக முன் வந்து. ஆனா இந்த சிம்சோன் வழி விலகினான். வாசிக்க நியாயாதிபதிகள் புஸ்தகம், நியாயாதிபதிகள் 14:5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. கவனிங்க, நசரேய விரதம் இருக்கிறவன் எங்க வரக்கூடாது? திராட்சை தோட்டத்துக்கு. எதுக்கு வந்தான் அவன்? எதுக்கு வந்தான்? அவங்க அம்மா நசரேய விரதம் இருந்தவங்க, மகன் நசரேய விரதம் இருக்கிறவன். திராட்சை தோட்டத்துல சிங்கம் எப்படிங்க வரும்? காட்டுல வேணா வரும், திராட்சை தோட்டம் வீட்டு பக்கத்துல தான் இருக்கும். அங்க எப்படி தேவையில்லாத இடத்துக்கு போனால் ஆண்டவர் எல்லாத்தையும் அனுப்புவார். அல்லேலூயா. சண்டை போட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம என்ன பண்றான் அப்படின்னா அதை கொன்று போடுகிறான். அது வாயில தான் தேன் கூடு இருக்கு. செத்த பிரேதத்தை தொடக்கூடாது. செத்த சிங்கத்தில் இருந்து தேன் கூட்டை எடுத்து அம்மாவுக்கு தெரியல. நசரேய விரதத்தை மீறுகிறான். திராட்சை தோட்டத்துக்கு போகக்கூடாது, போனான். சிங்கமே இருக்காது, அங்க சிங்கம் வந்துச்சு, அதை கொன்றான். செத்த சிங்கத்தில் இருந்து தேன் கூட்டை எடுத்தான். செத்த பிரேதத்தை தொடக்கூடாது. தெளிலால் மடியில் அவன் நசரேய விரதத்தை விட்டு கொடுத்தான். முடியை வெட்டினான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பலம் இழந்தது. என்னைக்கு நம்ம பிரதிஷ்டையை உடைக்கிறோமோ பெரிய ஒரு நஷ்டம் வருங்க. இந்த 17வது நாள்ல நம்முடைய பிரதிஷ்டை, நாம் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நசரேய விரதத்தை விட நமக்கு விசேஷம் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் நம்முடைய உடை, அலங்காரங்கள், வெளிப்புற தோற்றங்கள், பேச்சுக்கள், நடவடிக்கைகள். ஸ்தோத்திரம், ஆமேன். நம்முடைய சம்பிரதாயங்கள், அதில் எல்லாத்திலும் போய் கலந்து கொள்ளக்கூடாது. நான் விளக்கப்பட்டவன் என்பதை ஜனங்கள் அறிந்திருக்கணுங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், we are separated one, devoted to God, glorify the Lord. தேவனை மகிமைப்படுத்த பிறந்தவர்கள். ஆக இந்த நசரேய விரதம் பரிசுத்தத்தின் ஆழத்தில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த 17வது நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி பரிசுத்தத்தின் ஆழம் ஆண்டவரே, நான் பரிசுத்தர்,
ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீரப்பா. எவ்வளோ பெரிய அன்பின் கட்டளை. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தின் ஆழத்துல எங்களை அழைத்து செல்லுகிறவர். பரிசுத்தத்தில் எந்த விதத்திலும் நீ காம்ப்ரமைஸ் ஆவதே இல்லை சுவாமி. அதை நாங்கள் அறிந்து கொண்டு தேவனுக்காக சுடர்விட்டு ஆண்டவர் எரிந்து பிரகாசிக்கிற சுடரொளியாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரே. ஓ சோத்திரம், தேவனுக்காய் எழும்பி பிரகாசனுடைய வாழ்க்கை நீர் அற்புதங்களை செய்கிறீர் என்று நாங்கள் ஆண்டவரே அந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இப்பொழுதும் நாங்கள் பிரிந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.